ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காரில் ஏர் ஃபில் பண்ண போனால் பெட்ரோல் பங்க்கில் வந்து சில சமயம் வந்து ஏர் ஏறாமல் இறங்க தான் செய்யுது. வெளியில் உள்ள போனோன்னா அவங்க ஈக்குவலாக ஃபில் பண்ண மாட்டேங்காங்க. ஆக்சுவலி அவங்க காஜ் வச்சு ஃபில் பண்ணுறதுனால அது ஈக்குவலாக ஆக மாட்டேங்குது. அதனால் நம்மளே ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், ஏர் டயர் இன்ஃப்ளேட்டர். ஸோ இது வந்து ட்விஷான்ற ஒரு பிராண்ட்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ப்ராடக்ட் மூலமாக நம்ம காரு, பைக்கு, பால்ஸ் அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம இது டேரெக்டாக காரில் உள்ள ப்ளக் மூலமாகவும் நம்ம டேரெக்டாக இந்த ப்ராடக்ட்டை ஆன் பண்ணி நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பேட்ரி மூலமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம நாபு டயரில் ஃபில் பண்ணுற நாபு. இது வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பால் இல்லைன்னா பைக்கு அந்த இதில் அட்டாச் பண்ணுறக்காக, டயரில் அட்டாச் பண்ணுறக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ நம்ம என்னோடய பைக்குக்கு எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார் செட்டிங்ஸில் இருக்குது. கார் செட்டிங்ஸு, பைக் செட்டிங்ஸு. அந்த பைக் செட்டிங்ஸில் நான் 30ன்ற மாதிரி வச்சுக்கி மைனஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு சென்ட்ரு பட்டன் அமுக்குனேன்னா அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. இப்போ பைக்கில் எனக்கு 20.5 தான் இருக்குது. இப்போ நான் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டேன்னா அது வந்து 1 by 1 ஏறி 30 வரைக்கும் வந்துடுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆஃப் ஆயிரும். இப்போ என்னோடய காருக்கு வந்து செட் பண்ணுறேன். காருக்கு வந்து கார் மோடை செலக்ட் பண்ணிக்கிறேன். கார் மோடில் 36 இருக்குது. நான் 32ன்றது ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தனால 32 செட் பண்ணிட்டு நான் என்னோடய காருக்கு வந்து ஃபில் பண்ணுறேன் இப்போ. ஸோ அதே ப்ராசஸ் தான், ரெண்டுமே ஒரே நாபு தான், பைக்குக்கும் யூஸ் ஆகுது, காருக்கும் யூஸ் ஆகுது இங்கே. ஸோ எனக்கு கார்லேயும் பார்த்தீங்கன்னா 29.5 இருக்குது. அதுவே ரன் பண்ணிட்டு 32ல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஈக்குவலாக எல்லா இதுக்கும் ஏர் ஃபில் பண்ணுறதுனால இப்போ என் வண்டி ஸ்மூத்தாக ஓடுது.